ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஈத் முபாரக். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈத் vlog தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வந்துகிட்டே இருந்துச்சு. வீடியோ பார்க்க ரெடிண்டா வாங்க பார்ப்போம். பெருநாளைக்கு ஒரு நாளைக்கு முதைய நாங்கள் மருதாணியெல்லாம் வச்சு தொடங்கியாச்சு. எல்லாருமே வச்சு முடிச்சுட்டு அண்ட் இரவையிலே பிள்ளைகள்லாம் பட்டாசெல்லாம் கொளுத்தி ஹாப்பியாக நல்லா சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம காலையிலே நேரத்துக்கு எழும்பணும் இடத்துல ஏர்லியாக தூங்கவும் இல்லை. லேட்டாகி தான் தூங்குகிறோம். ஒரு ஃபெஸ்டிவல் டைம்டா கொஞ்சம் லேட்டாகி தான் தூங்கப்படும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு. அது மாதிரி ஏர்லியாகவே எழும்பணும். காலையிலே எழும்பிட்டு நம்ம ஜும்மாவுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இனி போக வேண்டியது தான். எங்களோட ஊரில் பொறுத்தவரையில் பெண்களுக்கு தான் காலையில் நேரத்துடைய ஜும்மா ஸ்டார்ட் ஆயிரும். பிறகு தான் ஆண்களுக்கு ஜும்மா ஸ்டார்ட் ஆகும். அதனால் நம்ம பேத்துட்டு ஜும்மாவில் முடிச்சுட்டு வந்தால் தான் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் ஆண்கள் வெளிக்கிட்டு ஜும்மாவுக்கு போவாங்க. நம்ம கொஞ்சம் ஃபெஸ்டிவல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஜும்மாவுக்கு போக ரெடி ஆகிட்டு ஒரு ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே ஜும்மாவுக்கு தான் போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரத்தில் தான் எங்களோட பள்ளி. ஜும்மாவுக்கு போகிறதுக்கு நடந்தே போனால் சரி. நாங்கள் போகிறதுக்கு இடையிலே ஜும்மா ஸ்டார்ட் ஆகிட்டு குயிக்காக போயிட்டு ஜும்மாவில் கலந்துக்கிட்டோம். தொழுகையெல்லாம் முடிய ஒரு சின்ன பயான் ஒன்று நடந்துச்சு. அதையும் கேட்டுட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு எல்லாருமே ஜும்மாவுக்கு பிறகு பயானையும் கேட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். ஜும்மாவெல்லாம் முடிஞ்சு வெளியாகி பள்ளியை விட்டு வெளியாகி வந்ததுக்கு பிறகு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தித்து சலாம் சொல்லிவிட்டு ஃபேமிலியெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாரையும் சந்தித்து பள்ளியிலே வச்சு சலாம் சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாருமே ஜும்மா முடிஞ்சு வரவிட்டு இனி பிரேக்ஃபாஸ்ட் அடிக்க வேண்டிய டைம் நம்ம வழமை போல் தான் இறைச்சிக்கறி புளியானா புட்டு எல்லாமே நம்ம நைட்டாகவே எல்லாமே செஞ்சு சமைச்சு வச்சதால் மார்னிங் நம்ம ஜும்மா முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு சரியாக இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் எல்லாமே சமைச்சிட்டு காலை சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி லஞ்ச் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேங்க. அதனால் லஞ்ச் சமைச்சு முடியாது சாப்பாடு போடக்குள்ளே தான் ஞாபகம் வந்துச்சு வீடியோ எடுக்கணுண்டு. அதனால் சாப்பாட்டை மட்டும்தான் போட்டுச்சேன். இன்றைக்கி மத்தியான சாப்பாட்டுக்கு ஜெலோ ரைஸ் சமைச்சிட்டு சிக்கன் ஃப்ரை, அடுத்து பீஃப் கறி, பீன்ஸ் ஒரு கறி ஒன்று செஞ்சு சிம்பிளான ஒரு லஞ்ச் தான். எங்கள் அடுத்த நாள் ஃப்ரைடேன்றதால இன்றைக்கி ஹெவியாக எதுவுமே சமைச்சலை. மார்னிங் புட்டு சாப்பிட்டதால் ஹெவியாக சாப்பிடவும் மாட்டாங்கன்றதால சும்மா நார்மலாகவே சமைச்சாச்சு. சமைச்சு முடிஞ்சு சாப்பிட்டு ஒரு பின்னுற டைமில் ஒரு ஐஸ்கிரீம் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக வெளியில் ஃபேமிலி எல்லாருமே கதைச்சிட்டு இருந்தோம். ஒரு பெருநாள்னு வந்தாலே எங்கேனாலும் ஒரு இடத்த ஈவினிங் டைமில் நம்ம போவோம். அதே மாதிரி நாங்கள் போன இடம் தான் எங்களோட இடத்துல தான் கொஞ்சம் தள்ளின மாதிரி. அது பீச் சைட்டோடைய எல்லாம் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் ஃபுல்லாக க்ரௌட்டாகவே இருந்துச்சு. நீங்கள் வீடியோ பார்க்கக்குள்ளே விளங்கு. அதனால் மகளை வச்சுட்டு அவ்வளோ க்ரௌட்டுக்குள்ளே இருந்துச்சலான்னு சொல்லிட்டு அடுத்த பார்க்க போனால் அங்கேயுமே ஃபுல்லாகவே க்ரௌட்டாக இருந்துச்சு. அதனால் அப்படியே போயிட்டு கொஞ்சம் லாங்காக போய்த்துட்டு அப்படியோ பிள்ளைக்கு சும்மா சுற்றி காட்டிட்டு வருவோம்னு போனோம். நாங்கள் ஈவினிங் டைமில் எங்கே போனீங்கன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பாலத்தை கடந்த மாதிரி ஒரு ரோட் சைட்டோடைய பருப்பு வடையும் கொச்சிக்காவும் வச்சுறாங்க. அங்கே போய் நாங்கள் பருப்பு வடை வாங்கிட்டு அப்படியே டிரெக்டாக போய்ட்டு பாலத்துலேருந்து
பருப்புடைய சாப்பிடணும்னு ஐடியா எடுத்திருந்தோம். மகளை கொஞ்சம் பொழுதுபோக்காயிட்ட கூட்டி போய்த்து காட்டுவோம்னு சொல்லி போனதை பருப்போட வாங்குற இடத்துல வந்து அழகான ஒரு சூப்பரான ஒரு வியூ ஒன்றும் கடலோடு சேர்ந்த மாதிரி மாலை நேரத்தில் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் நேரம் இருந்தோம். வடை வாங்கிட்டு வர காட்டியில் நான் வளர்த்து நின்று கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஷேர் பண்ணுவோண்டு. பருப்பொடையெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு அப்படியே பாலத்தில் வைத்து பாலத்திலேருந்து பருப்பொடையெல்லாம் சாப்பிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. பாலத்தில் நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுத்திருந்தாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தாங்க. மரம் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு போகிற வழியில் ஒரு சில்ட்ரன் பார்க் ஒன்று இருந்துச்சு. அங்கே மகளை விட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு கூட்டிகிட்டு போகணும் கூட்டி போய்த்திருந்தோம். நல்ல நைட் ஆகிட்டு அதனால் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போகிற வழியிலேயே ரோட் ஃபுல்லாகவே க்ரௌட்டாக இருந்துச்சு. இன்றைக்கு பெருநாள்ன்றதால போயிட்டு பிள்ளைய அங்கே விளையாட விட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. இன்றைக்கு எங்கள்ட இப்படித்தான் போணுச்சு. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.